யாழ்ப்பாணத்தில் வந்து காணி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதுக்காக தான் இந்த காணொலி. மானிப்பாய் ஹிந்து கொல்ச்சிக்கு அருகாமையில் வந்து லோட்டன் வீதின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கையிலான கிரவுண்ட் உள்ள இடம், படித்த சமூகம் உள்ள இடம். இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் தோன்றிருக்கு? கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 1800 லைமன் கவஸ் என்று சொல்றது. இந்த வீட்டு வெள்ளக்கார ஆங்கிலேயருடைய ஆளுநர் இருந்த 4 பிறப்பில் 1 பிறப்பு வித்து அங்கே வீடு வீடு கட்டி கொண்டு இதான் நீங்க அந்த வித்த காணி பெரியவளுங்க. இப்ப நாங்க 2 காணியா வாங்கினா கூட இதுல ஒரு பாதை அங்க ஒரு பாதை போல. இந்த காணி வந்து என்ன மாதிரி என்ன பெறுமதி வந்து போகுது. அதே மாதிரி இந்த காணி பேசி தீர்மானிக்கப்படும் சொன்னாங்க. காணி இது மட்டும் இல்ல, தெல்லிப்பளை குறும்பர் செட்டி பகுதி எல்லாம் இருக்கு. நீங்கள் அண்ணா நம்பரை நான் தாரால நீங்க வந்து எங்கெங்க காணி வேணுமோ கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம். இந்த காணொலி யாருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி வாங்கணும், யாழ்ப்பாணத்தில் வந்து காணி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதுக்காக தான் இந்த காணொலி. நாங்கள் நிற்கிறோம் வந்து மானிப்பாய் ஹிந்து கொல்ச்சிக்கு அருகாமையில் வந்து லோட்டன் வீதின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சகல விவரம் வந்து நாங்கள் அண்ணாட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். ஹோம் டூர் போட்டிருந்தவன் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சி அந்த காணொலியில் வந்து பெரிய வியூவர்ஸ் அதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல வரவேற்பு சொன்னாங்க. நல்ல பெரிய வீடு கட்டியிருந்தீங்க. இப்போ அடுத்த இன்னொன்று பிரமாணம் ரெடியாகி கொண்டிருக்கு. அதுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஜனவரி கடைசியில் அதை போடக்கூடிய இருக்கு. ரைட். இதுவும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி? இது வந்து நாங்கள் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து ரியல் எஸ்டேட் இந்த காணியை நாங்கள் வாங்கி விற்கிறோம். இதில் வந்து மொத்தமாக இது வந்து முதல் மானிப்பாய் ஹிந்துவுக்கு பக்கத்தில் லோட்டன் வீதியில் வந்தீங்கன்னு சொன்னால் இல்லை வேட்கை முருகன் ஆலயம், அதில் இருக்க வேட்கை முருகன் ஆலயம். அதுக்கு முன்பாக ஒரு வீடு, அதுக்கு அறுவடை ஒழுங்கு, அதுக்கு அடுத்ததாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இது வந்து 3 பிறப்பு காணி, 4 பிறப்பு மொத்தம். அதில் வந்து 1 பிறப்பு கொடுத்து அங்கே வீடு கட்டி கொண்டிருக்கு. அந்த சைடு வந்து வீடு கட்டி இப்போ 3 பிறப்பு இருக்குது. பழைய ஒரு 4 சதுர வீடோட, 4 சதுரம்னு சொல்லிடாது, பழைய வீடோட. உங்களை வீட்டை பார்க்கவே தெரியும் வந்து பழைய வீடு. அதுக்கு வந்து கேட்பீங்களா அந்த காணி வாங்கிகளை வந்து அதிகம் கேட்பினோம்னா அந்த 30 வருஷம் தோம்பு கேட்பினோம். இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் தோம்பு இருக்கு? கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 1898 இருந்து இதுக்குரிய உறுதி இருக்குது. 1898. அது வந்து இந்த வீடு வந்து ஒரு பிரபலமான ஒரு வீடு ஒன்று, அது மிகவும் பிரசித்தி பெற்ற வீடு. அப்படின்னு சொன்னால் லைமன் கவஸ் என்று சொல்றது இந்த வீட்டு. அதாவது வெள்ளக்கார ஆங்கிலேயருடைய ஆளுநர் இருந்த வீடு லைமன் கவஸ் தான் இந்த வீட்டுக்கு பேர். அப்படி ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு பழைய காலத்து வீடு. இந்த வீடு இப்போ வந்து அந்த கட்டணம் அப்படியே இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் செய்தால் பாவிக்கக்கூடிய சில பேர் அந்த பழைய விரும்புகிறார்கள் வைக்கு சின்ன சின்ன திருத்தங்களோட பாவிக்கலாம். பாக்கள் இருந்து எழும்பியும் இப்போ ஒரு 10 நாள் தான் வரும் பாக்கள் அங்கேருந்து போயிட்டு. ஓகே. இது வந்து 3 பிறப்பில் வருது. 4 பிறப்பில் 1 பிறப்பு வித்து அங்கே வீடு கட்டி கொண்டிருக்கணும். இதுக்குள்ள 3 பிறப்பு இருக்குது. இந்த காணிக்கு வந்துன்னா கிணறு என்ன மாதிரி தண்ணி கிணறு, நல்ல தண்ணி கிணறு இருக்குது. வெட்டு கிணறு. அதை விட இந்த காணிக்கிலேயே 2 வீடு அமைக்கக்கூடிய இடம் இருக்கு. அதுல பார்த்து சொன்னாலே மரங்கள். இந்த காணியை வந்தோம்னா இப்ப சில பேர் வந்து பாட்டிசம் பண்ணி இப்ப பிரிச்சு விப்பீங்களோன்னு கேட்பினோம். அப்படியே நாங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 பிரிச்சு விற்கிறோம் விப்பீங்களோ? அப்படி கூட விற்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் ஒரே ஆக்கள் எடுத்துச்சுன்னு வந்தால் நல்ல பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கிணறு வந்து ஒரு பக்கம் போடும், அந்த பிரச்சனை இருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிணறு வந்து வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு, வெட்டு கிணறு. நாங்கள் அதை பார்க்கலாம். வந்து இதுல வந்து ஃபுல்லாவே பிரிச்சு எடுக்கிறனாலும் குளிப்பியா, ஆனா சேர்த்து எடுக்கிறதான் கூட விரும்புறீங்களா? ரைட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம், வாழைத்தோட்டம் இப்படி வச்சுக்கிறாங்களே. இது இப்படியே இந்த பக்கம் நான் முழுக்க அப்படியே கிணறோட வருது, வெட்டு கிணறு வருது. பாப்போமா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி கிணறு வந்து ஆல்பம்லாம்? இதுல வந்து சாதாரணமாக ஒரு 10-15 அடிக்குள்ளதான் ஆல்பம். நல்ல தண்ணி கிணறு. இது வந்து நீங்க சொன்னீங்க 1898ஆம் ஆண்டுனா கிணறும் அந்த காலத்து கிணறா இருக்கும். அந்த காலத்து கிணறு தான் இந்த வீடு இருக்கே. இந்த கிணறு அமைச்சிருப்பேன் அந்த மாதிரி இருக்கு, பார்க்க தெரியுது. ஆனா பூசி இருக்குன்னு நினைக்கிறேன். ரினோவேஷன் செய்திருக்கேன், காலங்காலமா செஞ்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் முன்பகுதி நின்றோம். இது வந்து வீட்டுல பின்பகுதி. ஆனா பின்பகுதி என்று சொன்னாலும் வந்து தெரியும் வந்து நாச்சார வீடு பேட்டர்ன்ல இருக்கேன். முன்னுக்கு 2 அறை. முன்னுக்கு என்ன மாதிரி அறைகள் வந்து? உள்ளுக்கு வந்து 2 அறை, ஒரு பெரிய ஹோலோட சேர்த்து இந்த அறை மாதிரி வந்து. அப்புறம் இங்கெல்லாம் கிச்சன் எல்லாம் வழியில கிச்சன் செப்பரேட்டாக இது பழைய காலத்து வீடு இப்படித்தான் இருக்கும். பார்த்தா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவான திருத்தத்தோட பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் முன்பக்கம் நின்றோம் பாதை. இப்போ இந்த காணிக்கு வந்து பாதைன்னா இது என்ன மாதிரி? மேலே இந்த காணிக்கு வந்து 3 பக்கமும்
பாதை இருக்குது. அப்படியே சுற்றி வந்தீங்க என்றால் இது வரைக்கும் பாதை இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்காரருக்கு இதில் பாதை நாங்கள் இங்கே கொடுத்து கட்டி கொண்டு இருக்கிறோம், அதில் பாதை இருக்குது. அதே மாதிரி இந்த காணிக்கு இப்போ இதுலேயும் நாங்கள் பாதை விடலை. இது வந்து கெட்டப்போல் சந்தி மாதிரி வருது என்ன, அப்படி ஒரு ரோடு வந்து ரெண்டா பிரியுது, பிரிஞ்சு நாங்கள் ரெண்டு மெயின் ரோடு அங்கால பக்கம் வீட்டுக்கு முன்பகுதி வந்தால் வீட்டுக்கு பின்பக்கம் பாதை வருது வந்து இந்த மாதிரி வருது. பட் இந்த சைட் வந்து அந்த சைட் வந்து இன்னொரு பின்னுக்கு மேல் மாதிரி ஒழுங்கு மாதிரி வீட்டுக்கு போகிறோம், அதுக்கு போகிற பாதை ரைட்டு. வீட்டுக்கு வர சுத்த வர இந்த மாதிரி வருது என்ன பாதை இருக்குது. அப்படியே வந்தால் பார்த்தோம்னா இங்கே வீடு கட்டி கொண்டு இதான் நீங்கள் அந்த வித்த இதில் இருந்து நாங்கள் பிரித்து கொடுத்தோம். 4 ஹால், 4 ஹாலில் வந்து வித்த காணிக்கில் வந்து இந்த வீடு கட்டி கொண்டு. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து பாருங்க, இந்தியாவில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு வீடு, இந்த வீட்டுக்கு பாதை தான் அந்த இந்த வீட்டுக்கு அங்கே வர பாதை. ரைட். வீட்டின் பின்பக்கம் வர பாதை வந்து இந்த சைடு பாதை, அந்த வீட்டுக்கு பாதை. இதில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. வேணுமெண்டா நீங்கள் இந்த வீடை இடிச்சு போட்டும் ரெண்டாயிரம் பிரிச்சும் கட்டலாம். இதே எங்கிட்ட என்ன பாதை இதுக்குள்ளேயும் எடுக்கலாம், அங்கேயும் எடுக்கலாம். இந்த பாதை சோட்டா இதில் வச்சு காட்டிடும். ரைட்டு. இதால் போய் பார்த்தா பாதை தெரியுமாங்க. பாதை வந்து பெரிய பாதை. நான் சின்ன ஒழுங்குமான பெரிய பாதை. இதில் இந்தியாவில் நல்ல வீடுகள் இருக்குது. இந்தியாவில் மாதிரியோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கையில் விளான கிரவுண்ட் உள்ள இடம் இது. டாக்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு பொறியியல் கல்லூரி டிரெக்டர் பத்மநாதன் சார் இந்த வீடு இந்தியாவில். அதை மாதிரி இந்தியாவில் எல்லாமே படித்த சமூகம் உள்ள இடம் இது. வீடுகளை பார்க்க தெரியுதாங்க, அந்த நல்லபடியான வீடு கட்டிக்காங்க. இதுலேயுமே பெரிய ஒரு அமைதியான சூழல், அமைதியான படித்த சமூகம் ஒரு நல்லா இருக்கு. டஸ்ட்டு சத்தமோ ஒன்றுமே இல்லை, அதான் பிடிச்சிருக்கு எனக்கு. பெரிய ஒழுங்கு. இப்போ நாங்கள் 2 காணியை வாங்கினா கூட இதில் ஒரு பாதை அங்கே ஒரு பாதை போடலாம். அப்படி இது அந்த நாங்கள் வந்த மெட்ரோ மெயின் ரோடுக்கு வருது இந்த பாதை. அப்படியே இப்போ இதான் நான் வந்து முதல் சொன்ன அந்த 2 பக்க பாதை. என்ன இது லோட்டன் வீதி, இது லோட்டன் வீதி. இது வந்து இங்கால லைமன் லேன் இப்படி வருது. இது வந்து 2 பக்கம் நாங்கள் சொன்ன 2 பக்கம் லேன் வந்து இந்த மாதிரி தான் காட்டிக்கொண்டோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த காணின்ற பெறுமதி என்ன, அந்த காணியின் முழு விவரம் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த காணியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ள 4 பெனை நிற்கிது, அதே மாதிரி தென்னை ஒன்று நிற்கிது, அதே மாதிரி மாவு ஒன்று நிற்கிது, அந்த மாதிரி நிற்கிது காட்டிக்கணும். பெனையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு உட்பட்டு தான், இப்போ தான் கேட்க தொடங்கியிருக்கு பெனை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த காணியின் பெறுமதி என்ன, எல்லா விவரங்களும் நடக்க போகிறோம். இந்த காணி வந்து என்ன மாதிரி என்ன பெறுமதி வந்து போகுது? இதை இப்போ நீங்கள் 3 பிறப்புக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்குற விலை வந்து 2,25,00,000. 2,25,00,000. இதில் நாங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 2,25,00,000 இல்லை, குறைச்சும் பேசி தீர்மானிக்கலாம். பிடிச்சாக்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நாங்கள் விலையில நாங்கள் பேசி தீர்மானிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி 1888ஆம் ஆண்டு அதுல இருந்து உறுதி இருக்கு. ஒரு நூற்றாண்டு கடந்திருக்கு. தோம்பும் அந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே உறுதி இருக்கு, அப்படியே தோம்பும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ உறுதி தோம்பு எல்லாம் என்ன இருக்கும்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி காணி மானிப்பாய் பகுதி, அதாவது மானிப்பாய் ஹிந்து காலேஜிலேருந்து லோட்டன் வீதி, லைமன் ஹவுஸ், இந்த லோட்டன் வீதியில் இருக்க லைமன் ஹவுஸ், இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். இப்போ இந்த காணி பார்க்க போகிறோம் வந்தாலும் உங்களை கண்டெக்ட் பண்ணி எங்களை கண்டெக்ட் பண்ணினால் காணி பார்த்து அந்த காட்டி செய்வோம். அண்ணாண்ட கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் தான் தரேன். இந்த காணி வாங்கணும்னு சொல்லி விரும்ப நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காணி பேசி தீர்மானிக்கப்படணும்னு சொன்னாங்க. விலை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறீங்க, இப்போ உங்களுடைய வந்து இந்த காணி வாங்குறார்கள் காணியிலே வீடு கட்டிக்கொள்ளலாம், அப்படி தானே? நிச்சயமாக அதுக்குரிய நாங்கள் இந்த காணிகளில் வேண்டி வீடாக கட்ட போயணும்னு சொன்னால் அதுக்குரிய ஏற்பாடுகள் சகலதையும் செய்து நாங்களே செய்து கொடுக்கக்கூடிய மாதிரியான நிலைமை இருக்கும். ரைட். அதுக்கு இன்ட்ரெஸ்டான ஆக்கள் விருப்பம் இருந்தால் நாங்கள் செய்து கொடுக்கறது தயாராகவும் செய்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் முதல் காணொலி பார்த்துருப்பீங்க. நான் ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டுறோம், ஹோம் டூர் உண்டு. பெரிய ஒரு வீடு, நானே அந்த போயிட்டு இதுவரை காலமும் இந்த காணொலியில் வந்து அப்படி பதிவு செய்யலை. பெரிய ஒரு ஹோம் டூர் காணொலியாக இருந்துச்சு. அண்ணா தெரிஞ்சிருக்கும் அந்த காணொலியை பார்த்துட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து அண்ணாடியை வந்து வீடுகள் வந்து அமைச்சு கொள்ளலாம். உங்களோட இன்ஜினியரிங் கம்பெனியோட பேர் என்ன? KSY அம்பாள் இன்ஜினியரிங் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ரைட். அண்ணாண்ட இந்த கம்பெனிகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துல எத்தனை ப்ராஜெக்ட் மாதிரி போய் கொண்டிருக்குண்ணா? இப்போ போன வருஷம் நாங்கள் 4 வீடு கையளிச்சிருந்தாங்க. இப்போ இந்த தை மாதம் 2 வீடு கையளிக்கிறோம். இந்த வருஷமும் ப்ராஜெக்ட் நடந்து கொண்டு இருக்குது. அந்த மரத்தில் தெற்கு மரமா, அந்த மரத்தில் பட்டுக்கோட்டையில் அது வந்து இப்போ மேல் வீடு வேலை நடந்து முடிஞ்சு மேலே நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அடுத்த கட்டமாக உங்களை அதுக்கு நாங்கள் அது எந்த எதிர்பார்ப்பு அது எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் அந்த மரத்தால் வந்து அதிகம் கூட கேட்குற அந்த மரத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நிலம் அமைப்பு போட்டு தரீங்கன்னு சொல்லி அது உங்களை கூட தான் அந்த காணொலியும் எடுப்போம். ரைட். எப்படியும் நாங்கள் அடுத்த மாதங்களில் அந்த வேலையை செஞ்சாலும் அதை நாங்கள் நான் அதுக்கு முதலே அதை போடுவோம்ன்ற யோசனை இருக்கு, பார்ப்போம்.
சரி ஓகே. அதோட வந்து நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச இதான் இப்போ முதல்ல நான் காணி செய்கிறேன். இந்த மாதிரி வேறு காணிகள் இருக்காங்க? நிச்சயமாக எங்களுக்கு இப்போ தெளிப்பலையில் சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் ரோட்டிலேருந்து சந்தியில் 2வது காணி ஒன்று இருக்குது. ஒன்றரை பிறப்பு இருக்குது. அதுலேயும் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். அது உங்களுக்கு நாங்கள் வீடாக கட்டி கொடுக்குற மாதிரி பார்க்குறோம். வீடாக கட்டி வேலை திட்டங்கள் நடந்து இருக்குது. அது தேவையானதுனால நாங்கள் அடுத்தடுத்த காணிகள் அதை பார்க்கலாம். அதோட குடும்ப சிட்டி பகுதியிலையும் உங்கள்கிட்ட காணிகள் இருக்குது. குடும்ப சிட்டி பகுதி இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சொன்னால் எடுக்கலாம். வீடாகவும் கட்டிக்கொள்ளலாம். ரைட். இந்த மாதிரி காணி இது மட்டும் இல்லை, தெளிப்பலை குடும்ப சிட்டி பகுதி எல்லாம் இருக்குது. நீங்கள் அண்ணா நம்பரை நான் தாரால் நீங்கள் வந்து எங்கெங்கே காணி வேணுமோ கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களே வந்து பேசி தீர்மானித்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த மாதிரி நான் காணியை காட்டிக்கொண்டோம். கண்டிப்பாக வந்து பிரியோசனமாக இருக்கும். காணி வாங்கணும்னு சொல்லி விரும்ப நீங்கள் அத்தனை பேருக்கு தான் இந்த காணொலி. இந்த காணி மட்டும் இல்லை, இன்னும் வேறு காணிகள் இருக்குது. இன்னும் புதுசாக காணிகள் வந்தாலும் அண்ணா கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்பரை அப்படியே டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரியா? புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய். நன்றி. பாய்.